நம்ம வீட்டு கிச்சன்ல ரொம்ப டேஞ்சரஸான திங் அப்படின்னு கேட்டா எதை சொல்லுவோம்? கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா கத்தி இல்லையா? ஆனா அதோட ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். எக்ஸாக்ட்லி. எக்கோ நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு முட்டை பிராண்ட் இருக்கு. அதுல இருக்க முட்டைகளை ட்ரஸ்ட்ஃபை அப்படிங்கிற யூடியூப் சேனல் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல நைட்ரோஅமிட்டசோல் அண்ட் நைட்ரோஃபுரான் அப்படிங்கிற டிஎன்ஏவை பாதிக்கிற அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸா கேன்சரை உண்டாக்குற கெமிக்கல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா இது ஒரு பேட்ச் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அந்த குறிப்பிட்ட பேட்ச்ல கண்டாமினேட் ஆகிருக்கு. எல்லா முட்டைகளும் இப்படி கண்டாமினேட் ஆகிருக்கு இல்ல சேஃபா இருக்குன்னு தெரியல. இதை பத்தி எக்கோ நியூட்ரிஷன் கம்பெனி என்ன சொல்றாங்க? எங்க முட்டை சேஃப் தான், நாங்க ரீசெண்டா இப்போ ஒரு ரிப்போர்ட் கூட எடுத்திருக்கோம், அதை உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம்னு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற முட்டையில மட்டுமா கலப்படம் இருக்கு? இல்லவே இல்லை. பால்ல தண்ணி, யூரியா இல்லைன்னா சோப்பு கலந்துடுறாங்க. ஃப்ரூட்ஸ்ல பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிடறாங்க. மசாலா பொருட்கள்ல துணிக்கு போடுற செலவு பொடியை கலந்துடுறாங்க. பன்னீர்ல ஸ்டார்ச் அதிகமா இருக்கு. மீன் கெடாம இருக்கிறதுக்காக ஃபார்மலின்ங்கிற ஒரு கோட்டிங் இது பண்ணிடுறாங்க. ஸோ அது ப்ரிசர்வ் ஆகி இருக்கு. இப்படி சொல்லிட்டே போகலாம் லிஸ்ட். 2022 to 23 1,77,000 சாம்பிள்ஸ் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல 25% மேல இருக்க சாம்பிள்ஸ் சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாததா இருந்திருக்கு. இதுக்கான மெயின் ரீசன்ஸா என்ன இருக்கும்னா, தண்டனை கம்மியா இருக்கு, டெஸ்ட் கம்மி, டெஸ்ட் லேப்ஸ் கம்மியா இருக்கு, அண்ட் ஜெனோடாக்சிக்கை பேன் பண்ணணும். ஜெனோடாக்ஸ்னா என்னன்னா, எக்கோ நியூட்ரிஷன்ல ஒரு நைட்ரோஃபெராஸ் அப்படிங்கிற ஒரு ரெசிடியூ இருக்கு இல்லையா, கெமிக்கல் ரெசிடியூ, அது மாதிரி இதுதான். இது டிஎன்ஏவை பாதிக்கிறது. சட்டம் கடுமையான மட்டும்தான் தண்டனை குறையும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சட்டம் இந்தியால எப்ப கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.